இப்ப சாத்தியம் இல்லைன்னா எதுக்கு எங்களுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப ஏதாவது ஒரு வகையில உங்களை எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரா இல்லையா எங்க தலைவர்? கடந்து போக வேண்டியதானே? எங்களுக்கு ஏன் பதில் சொல்றீங்க நீங்க? அப்போ உங்களை பதில் சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய செயல்பாடு தீர்மானிக்குது. 1967 அண்ணா அவர்கள் எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்குனாரோ, மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ, 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மிகப்பெரிய புரட்சியையும் எழுச்சியும் ஏற்படுத்தினாரோ, அதே போன்று 2026 தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார். அண்ணா என்கின்ற மூன்றெழுத்தும், எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்தும் எப்படி மிகப்பெரிய ஆயுதமாக தமிழ்நாட்டில் இருந்ததோ, அதே போன்று விஜய் என்கின்ற மூன்றெழுத்து மிகப்பெரிய புரட்சியும் எழுச்சியும் 2026 ஏற்படுத்த போகுது. அதை பொறுத்து கொள்ள முடியாத பல அண்ணன்கள் திமுகவின் வாயாக இருந்து கொண்டு செயல்படுறாங்க. அதாவது திமுகவால் அந்த கருத்து சொல்ல முடியல, திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல அண்ணன்கள் அந்த கருத்தை சொல்றாங்க. களமும் சரி காலமும் சரி எங்களுக்கானதுன்னு சொல்லிட்டோம். இன்றைய காலகட்டத்தில் அது செல்லாது, அது நடக்காது அப்படின்றாங்க. காலமே எங்களுக்கானதாச்சே, களமும் எங்களுக்கானதாச்சே. இது தளபதியின் காலம். மக்கள் தயாராகிட்டாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடக்குது? அவர் ஒரு சினிமாக்காரரு, அவர் பின்னாடி மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. 1 கோடியை தாண்டி எப்படி உறுப்பினர் சேர்க்கை நடக்குது? ஏன் வந்தாங்க?